உண்மையிலேயே வந்து திருச்செந்தூர் முருகரை பார்த்தனால அவர் ஜெயிச்சாருன்னா சத்தியமாக அதனால தான் ஜெயிச்சார். ஜோதிடத்தை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி முருகர் சக்தி. இப்பயும் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு சில இடத்துல வந்து நம்ம எப்படி இப்போ விநாயகர் முதல் வழிபாடுன்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து முருகன் தான் முதல். எப்படி அயோத்தியிலேருந்து ராமர் கிளம்பி அவர் வந்து எத்தனையோ இடத்துல வந்து கடந்து போகிறாரு, ஆனால் கர்நாடகாவில் மட்டும்தான் அதிகமாக இருக்காரு. ஐயா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க ஐயா. எங்களுக்கு பதில் சொல்கிறது இல்லைங்க, எல்லாமே வந்து இயற்கை எதை அனுமதி கொடுத்ததோ அதை டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்பயுமே எஸ்கே பைட்ஸோட வந்து கேள்வி பதில் மாதிரியே வந்து இருக்காது. ஏதோ நம்ம சொந்தத்துக்கிட்ட, நம்ம தம்பிக்கிட்ட, நம்ம ஃபேமிலிக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது கேள்வி பதிலாம் கிடையாது. உங்ககிட்ட உங்கள் மூலயமா இந்த விஷயத்தை இறைவன் டெலிவரி பண்ண வச்சுருக்காரு. ஐயா, இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்குது, ஒரு டவுட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக ஒரு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. சுமார் ஒரு 60 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சி தான் மாற்றி மாற்றி ஆண்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய அரசியல் மாற்றமாக இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஸோ அவர் அந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் போய் விசிட் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவர் திருச்செந்தூர் போய் அந்த முருகனை பார்த்ததால தான் வெற்றி அடைஞ்சாரா எப்படின்னு ஒரு டவுட் எங்களுக்கு இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து எதாவது? உண்மையிலேயே வந்து திருச்செந்தூர் முருகரை பார்த்தனால தான் அவர் ஜெயிச்சாருன்னா சத்தியமாக அதனால தான் ஜெயிச்சார். ஏன்னா நான் வந்து அரசியல் பேச போகிறது இல்லை. ஏன்னா நான் அரசியல் விட்டு வெளியே வந்ததுனால தமிழ்நாட்டிலேயே இந்த கேள்விக்கு வந்து நான் வந்து ரொம்ப என்னோட நிலைப்பாடை மட்டும் தான் சொன்னேன். அது கூட அரசியல் சார்ந்தா நான் பதில் சொல்லலை. ஏன்னா இனி என் வாழ்க்கையில் அரசியல் கிடையாது, அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து நான் கலந்தாசிக்கோ இல்லை கருத்து சொல்லவோ கூடாதுன்றது எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு. அதை நான் விட்டதுக்கு அப்புறம் தான் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த ஒன்று இழந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தேடை மெடிடேஷன் கிடச்சி அப்புறம் இமயமலை சார்ந்து இப்போ முருகர் ஆராய்ச்சி வரைக்கும் வந்திருக்கு. இந்த பதில் வந்து யாருக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நேர்காணல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த பதிலை சொல்கிறேன். ஜோதிடர்கள் என்றைக்குமே வந்து கடவுள் கிடையாது, நானும் கடவுள் கிடையாது. எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். நான் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து என்கிட்ட வந்து ஐயா நீங்கள் சொல்லி இது நடந்துருச்சு, நீங்கள் சொல்லி இப்படி கிடச்சிச்சுன்னு சொல்கிறப்போ நான் சொல்லுங்கம்மா முருகர் சொன்னார். ஏன்னா எப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லி வரணும் அப்பயே நான் வந்து என் வாக்கு இதுக்கப்புறம் பலிக்காது, எது சொன்னால் நடக்காது. ஏன்னா இயற்கை அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் சென்னையில் வந்து நிறைய விஷயங்கள் கர்மா ரிசர்ச்சில் வந்து எடுத்த எவ்வளோ விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பற்றி நிறைய என்னோடய கர்மா ரிலேட்டடாக எடுக்கிறேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து என் ஃப்ரெண்டு கண் முன்னாடியே நான் சொல்கிறேன், இல்லைங்க இங்கே வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இந்த வாட்டி கிடைக்காது, அதிகமாக பொருளாதாரம் செலவு பண்ணாதீங்க, கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதில் வந்து 15 பேரில் 2 பேர் மட்டும் என்னமோ அவங்க விதியாக இது இங்கே தான். இப்போது நானும் வந்து கடவுள் கிடையாது, சாதாரண மனிதன். ஆனால் இறைவன் வந்து நேரடியாக வரவே மாட்டார். யாராவது ஒருத்தவங்க மூலயமா நீங்கள் எங்கேயாவது ஒரு செஞ்ச புண்ணியம், இல்லை உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம், எங்கேயாவது பண்ண தர்மம் வந்து யார் மூலயமாவது சொல்ல வரும். எப்படி சொல்ல வரும்? இந்த வழியாக போவாத கண்ணா, பள்ளம் தோண்டியிருக்காங்கன்னு சொன்னப்போ நம்ம மனசு வந்து பள்ளம் தோண்டியிருப்பாங்க இல்லைன்னு டவுட்டில் போய் திரும்ப ஆமாம் பள்ளம் தோண்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு திரும்ப யூட்டர்ன் பண்ணிட்டு வருவோம். மனிதன் வந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் அவனுன்றது விதி. அப்போது நான் இந்த கர்மா ரிலேட்டடாக எடுத்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட சென்னையிலே இருக்கிற பெரிய அஸ்ட்ராலஜரோ எல்லாருமே எனக்கு நண்பர்கள், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி சார்ந்து அவங்க தான் ஜெயிக்குன்னு சொல்கிறாங்க. நான் இது அரசியல் ரீதியாக சொல்ல, அதனால தான் பேர் கூட நான் சொல்லலை. ஆனால் இது முடிக்கிறப்போ கண்டிப்பாக இது எல்லா முருக பக்தர்களுக்குமான இந்த மெசேஜாக இருக்கும். அப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஒரு 2 ஜோதிடம்லாம் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஜோதிடம் பொய்ன்னு சொல்லவும் மாட்டேன். நீங்கள் யாராலையுமே இயற்கையை கணிக்கவே முடியாதுங்க. இயற்கையை வந்து ஒன்று டிசைட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்தும். இயற்கையை வந்து இவங்க தான் ஒருத்தங்க நடத்த போகிறாங்க, இவங்க தான் வரப்போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லார் மனசும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோட எண்ணமும் மாறும். ஸோ அந்த மாஸ் சைக்காலஜி ஒன்று வந்து வேலை செய்யும். அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்றப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் விதி வந்து இப்படி தான் போய் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு, பொருளாதார இழப்புறதுக்கு கரெக்டாக நீங்கள் போகிறீங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி பாண்டே அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், தந்தி டிவி பாண்டே இருக்கல சாணக்கியா, அவரோட ஃபங்க்ஷன் நான் போயிருக்கும்போது அவர் மேடையில் சொன்னார், இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குது, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க எலெக்ஷனில் மட்டும் நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் கூட பேசினவங்க, உங்கள் கூட வாழ்ந்தவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஓட்டு போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க. அது என்றைக்குமே ஓட்டாக மாறாது. கடைசி நேரத்தில் உள்ளே போய் மாற்றி ஓட்டு போட்டுருவான். ஏதோ நேரத்தில் வந்து இவ்வளோ நாள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி மாற்றி வேணும். ஸோ ஓட்டுக்காக வந்து இவங்க எல்லோரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, எல்லார் முகம் நம்மளுக்கு பரிச்சயமாக இருக்குது, நம்ம முகம் எல்லாருக்கும் தெரியும் நினச்சி மட்டும் அரசியல் நின்றாதீங்க. ஓட்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போடவே மாட்டாங்க, அது வந்து மனசு வந்து மாறிடும் அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அப்படியே காலம் போயிட்டே இருக்குது. காலம் போனதுக்கப்புறம் கரெக்டாக எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் திரும்ப அதே ஜோதிடர்கிட்ட கேட்குறேன், எப்படிங்க இருக்குது ரிசல்ட்டு? திரும்ப அப்பா தான் சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் வந்து சவால் விட்டே எனக்கு சொன்னார். அப்போது இவர் இந்த பக்கம் டிவிக்கே சம்மந்தமாக கேட்குறப்போ, இவர் விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம், இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னவங்களாம் இருக்காங்க. நான் அதை டேட்டு டைமோடு எழுதி வச்சுருக்கேன். அப்போது விஜய் வந்து கடகராசி கடக லக்னம். எனக்கு கடக லக்னம்னால நான் கடக லக்னத்தை பற்றி அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதிகமாக ஆராய்ச்சி பண்ண லக்னம் வந்து கடக லக்னம், சிம்ம லக்னம். ஏன்னா இந்த 2 லக்னத்தை தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரியுதுன்னா நம்ம கடக லக்னம் சிம்ம லக்னம்னு சொல்கிறோம்ல. ஃபாரின்லலாம் போனால் யாருக்கும் அது தெரியாதுல்ல. அப்போது இந்த கடக லக்னம் சிம்ம லக்னம் சார்ந்த ஒரு 25-30 ஒற்றுமை இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு 10 ஒற்றுமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மண்டே பிறந்திருப்பாங்க, இல்லை சண்டே பிறந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு விஷயம் வேலை செய்யும். ஸோ இந்த பேட்டர்ன் படி தான் இயற்கை எல்லாமே செய்யுது. அப்போ திரும்பவும் அந்த கடக லக்னத்தை பற்றி தேடுறேன். கடகலத்துக்கு அஷ்டம சனி நடக்குது, கடக ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறப்போ இப்படிலாம் நடக்கும் அதெல்லாம் பண்ணி எந்த பதில் போனாலும் கரெக்டான ஒரு விஷயமே தெரியல. சரி, காலம் என்ன தீர்மானித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் பார்த்த அந்த பெரிய ஜோதிடத்தை கேட்குறேன், ஐயா நாளைக்கு ரிசல்ட் இப்போயாவது ஏதாவது மாற்றம் வந்திருக்கானா, இந்த டேட்டுக்குள்ளே நடந்தால் இப்படி, இந்த டைமுக்குள்ளே நடந்தால் இப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ நடுவில் திருச்செந்தூருக்கு ஒரு விஜய் அவர்கள் போகிறப்போ என்னோடய நண்பர்கள் எல்லாமே அவங்க விஜய் சைடில் இருக்கிறப்போ, இதை வந்து எலெக்ஷன் முன்னாடியே போயிருக்கலாமே, போயிருந்தால் வந்து பெரிய இதாக இருக்குமே யாரும் சொல்லலையான்றப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து ராடன் பண்டிட் ஜோதிடரை பற்றி நான் பேசியிருக்கேன். ராடன் பண்டிட் ஜோதிடர் யார் எனக்கு எப்படி தெரிய வரும்னா, என்னோடய குருநாதர் ஜெயக்குமார் ஐயா கிட்ட நான் வந்து திருச்சி போகிறப்போ எனக்கு வந்து அவர் ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுக்குறாரு. இந்த நாளில் நான் இதான் நடக்கும், இப்படி தான் நீ போவேன், நான் நீ எந்த வண்டி எடுத்தாலும் ரெட் கலர் தான் எடுக்கணும், அது ஏன் காரணம் எல்லாத்தையும் சொல்கிறப்போ, நீங்கள் இதெல்லாம் எங்கே நான் அப்போ ஒரு விஷயம் உணர்ந்தேன். இன்றைக்கி ஜோதிடர் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து எல்லா ஜோதிடரையும் பார்த்து ஒருத்தரும் ஒழுங்காக சொல்லவே இல்லை, எல்லாருமே பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க. அதேமாதிரி ஜெயக்குமார் அண்ணனும் எல்லா ஜோதிடர்களையும் பார்த்து ஒருத்தனும் கரெக்டாக சொல்லன்னு சொல்லி தான் ஜோதிடம் கற்றுக்கிட்டாரு. அப்போது நான் வந்து நீங்கள் இவ்வளோ பக்கா ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டீங்களாண்ணே, நீங்கள் பார்த்து வீழ்ந்த ஜோதிடர் யாருக்கா இருக்குன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இருக்கும். அப்போ அவர் தான் சொன்னார், ராடன் பட்டின்னு ஒருத்தர் இருக்கார் கோபி, டெல்லியில் இருக்கார். அப்போ எனக்கு வந்து நான் பொலிட்டிக்கலில் இருக்கேன், டெல்லியில் நான் அப்போ போனது கூட கிடையாது. அதுக்கப்புறம் அவர் சொல்லி ஒரு 2-3 வருஷம் கழித்து டெல்லி அரசியல் சார்ந்து நான் போகிறப்போ இந்த ராடன் பண்டிட் யாருன்னு பார்க்குறப்போ அவரோட வீடியோ எல்லாமே பயங்கர இதாக இருக்குது. அவர் தான் ஜெயலலிதாவுக்கு, சிஎம் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து அஸ்ட்ராலஜி இருக்கார், நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜி இருந்திருக்கார். அப்போத்துலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு எலெக்ஷன் முன்னாடி போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் சொன்னார், இல்லை நான் முன்னாடி போனால் அது வந்து ஓட்டுக்காக போன மாதிரி ஆகிடும், வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா கடகலக்கணம் கடகராசி எல்லாருமே திருச்செந்தூர் முருகர் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டுன்றது இந்த சேனல் மூலயமா சொல்கிறேன். ஏன் கடகராசி கடகலக்கணம் அப்படின்னா நீங்கள் நீர் சம்மந்தப்பட்ட சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா, அங்கே பஞ்சபூதங்களோட சக்தி வந்து அதிகமாக வேலை செய்யுது திருச்செந்தூரில். அதில் குறிப்பாக அந்த நீர் சக்தி வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து கடலில் குளிச்சுட்டு நீங்கள் சாமி பார்க்க போகிறதா, நாளைக்கடலில் குளித்து சாமி போகிற அந்த நீர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேசுபொருள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவர் கரெக்டாக அதுக்கப்புறம் போகிறாரு. எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் தேதி வரதுக்கு முன்னாடி நாள் எல்லாருமே தயாராக வராங்க. அப்போ நான் வெளியூரில் இருக்கேன். ரிசல்ட்டு வந்தோடனே ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், கரெக்டாக ஒரு 5 மணி நேரத்தில் மொத்த கதையும் மாறுது. நான் பார்த்த ஜோதிடர்கள் எல்லாருமே அவங்க போட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் எல்லாமே எதுவுமே நடக்காமல் மாறுறப்போ தான் நான் கரெக்டாக இமயமலை கிளம்புறேன். இமயமலை அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் கிளம்புறேன். அப்போ நான் வடப்பள்ளி கோயில் வாசலேருந்து கூட ஒரு வீடியோ போட்டு போனேன். ஜோதிடத்தை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி முருகர் சக்தி. ஜோதிடத்தில் உன் தலையெழுத்து இவ்வளோ தான், உன் விதி இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் கூட முருகர் மாற்றுவார் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னால் இவரால் தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால நான் சொன்னேன். அப்போது எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்கும் முற்கட்டு சொன்னாங்க. எல்லாமே எந்த சக்தி அப்போ மாற்றுச்சு? எந்த சக்தி இத்தனை பேர் ஜெயிக்க வச்சு 108 சீட்டு ஜெயிக்க வச்சு கொடுத்ததுன்னா, இவங்க நல்லவங்க அவங்க கட்டவங்கலாம் சொல்ல வரல. எல்லாருமே திருச்செந்தூருக்கு போனாங்க, எல்லா தலைவர்களையும் போனாங்க. ஆனால் நீங்கள் யாரை ரொம்ப கேவலமாகவும், யாரை ரொம்ப தாழ்மையாகவும், யார் அதிகம் கேலி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இயற்கை ஒரு சக்தி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவங்ககிட்ட திரும்ப போய் நீங்கள் நிற்பீங்க, திரும்ப போய் அவங்களை வணக்கம் சொல்லுவீங்க, திரும்ப புகழ்வீங்க. இதோட கான்செப்ட் தான் அரசியலில் வந்து ஒரு அரசியல் தலைவர் ரொம்ப திட்டினார்னா அந்த ஆள் திரும்ப அதே கட்சியில் போய் சேர்ந்து அரசியல் ஒரு புகழ்வார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட எல்லா ஜோதிலும் கேட்குறப்போ அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம், அவங்க சொன்ன விஷயம், ஜோதிடத்தை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது கோபி பிரதர், ஜோதிடத்துக்கு மிஞ்சி ஒரு விஷயம் இருக்குங்க, உண்மைதான், இது யாருமே நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்றப்போ இது மூலயமா நான் சொல்ல வருது என்னன்னா, முருக பக்தர்களே, நான் எத்தனையோ முருக பக்தரை சந்திச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 20,000-30,000 முருக பக்தரை சந்திச்சிருப்பேன். அதில் ஒரு 15-20 பேரில் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதவங்க. ஏன்னா ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை போட்டு உன் குழந்தையே கிடையாது, காசை வேஸ்ட் பண்ணாத,
உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட முருகப்பெருமான் குழந்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நான் வந்து இதே பெங்களூரில் 2 நாளைக்கு முன்னாடி போன வருஷம் சிவசுப்பிரமணிய கோவிலில் ஒரு முருக பக்தை ஒரு பொண்ணு சந்திக்கிறேன். அவங்களுக்கு இப்போ 26 வயசு. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, போன வருஷம் கண்டிப்பாக அவங்க முருகர் சாட்சியாக வருவாங்க. சிம்ம லக்னம் அந்த பொண்ணு. சிம்ம லக்னம்ன்றலாம் நான் அந்த ஆராய்ச்சி நிறைய சிம்மலத்து பண்ணதுனால நான் சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னேன், அண்ணா நான் சாவலான்னு இருக்கேன், கடைசியாக ஒரு நீங்கள் வரீங்கன்னு நீங்கள் பார்த்தேன், அப்போது வந்து உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா ஏன் சாவுன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த உலகம் ஃபுல்லாகவே ஒரு காரணம் தான். அந்த காரணத்தோடு தான் எல்லா விஷயம் நடக்கும். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வாழ்கிறீங்க, உங்கள் முடிவு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டேன். இது வந்து தற்கொலை வந்து இந்த காணொலி பார்க்கணும். என்றைக்குமே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுருங்க. சாவுற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல காலம் வரப்போகுது. அதனால தான் இந்த துன்பம். நிறைய பேர் அந்த நல்ல காலம் வரப்போன்ற உண்மையை உணராமல் அவங்க வாழ்க்கையை வந்து தவறாக கொண்டு போயிடறாங்க. அப்போ இந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், இங்கே பாருங்கம்மா, ஒரு இத்தனை நாள் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது ஏன் நான் சொன்னேன், என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்து நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாகலாம் மாட்டீங்க, உங்களுக்கு ஆயுசு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா வராங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி தேவைப்போ அவங்ககிட்ட நான் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக 1 வருஷம் ஆகி போன வருஷம் ஜூலை 12ஆம் தேதி வந்து நான் சிவசுப்ரமணிய கோயிலுக்கு வந்திருந்தேன் பெங்களூரில். இப்போ திரும்ப ஜூலை 17ஆம் தேதி நான் பெங்களூர் வந்து பெங்களூர் 17ஆம் தேதி மாலை வந்து நான் அவங்க சந்தித்தாங்க. அப்போ கூட எனக்கு இந்த விஷயம் தெரியாது. சந்தித்து முடிச்சு கிளம்புறப்ப தான் ஒன்று சொன்னாங்க, ஐயா என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, 25 வயசு வரைக்கும் இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துங்க, இந்த பொண்ணு உயிரோட வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க, 25 வயசு வரைக்கும், 25 வயசை தாண்டிட்டு அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு இப்போ வரப்போ அவங்க முகம் அவ்வளோ பொலிவாகவும் அவ்வளோ தேஜஸாகவும் எல்லா விஷயத்தையும் மாற்றி முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. இது ஒரு முருகர் சாட்சிக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி உனக்கு கல்யாணமே நடக்காது, நீ வந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், எந்த ஒரு வாழ்க்கை துணையும் உனக்கு கிடைக்காது, உன் ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குதுன்னு சொன்ன திருச்சியில் ஒரு முருக பக்தருக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, கல்யாணம் குழந்தையோட இருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ தான் இந்த 9 கட்டத்துலேயும் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நம்பிடாதீங்க. அதை தாண்டி முருகப்பெருமான் கொடுப்பார். பக்தியை வந்து சந்தேகமே இல்லாமல் நம்புங்க. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அவர் ஜெயிச்சது காரணம் ஜோதிடத்தை மிஞ்சிய ஒரு சக்தி, அந்த சக்தி முருகர் சக்தி. அவர் வந்து முருக பக்தன் அவர் ஜோதிடர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் தந்தி டிவியில், அவர் முருகரை கும்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ முருகரை கும்பிட்றதுக்கு ஹிந்துவாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து கோயிலுக்கு வரணும், முருகான்னு சொன்னீங்கன்னா அந்த சக்தி வேலை செய்யும். நான் சமீப காலமாக நிறைய வேற்று மதத்தில் இருக்கிறவங்களாம் நான் பார்க்குறேன். ஸோ முருகரை ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு வட்டத்துக்குள்ளேயோ அடைக்கவே முடியாது. அவர் எப்படி ஆக்சிஜன் உலகம் ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி முருக சக்தி உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். நன்றி. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான். அவர் ஜெயிச்சது வந்து உண்மையிலே அற்புதம், அதிசயம் தான். அதுவும் அவரோட பக்தி கிடைச்சது, அவரோட தன்னம்பிக்கை கிடைச்சது. ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ஆடி மாதம்னு வந்துச்சுனாலே எல்லாரும் அம்மனுக்கு ரொம்ப உகந்தமான மாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆடி மாதத்துக்கும் முருகருக்கும் நம்ம முருகருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை, இது வந்து நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட வாய்ஸ் அவுட் போட்டிருந்தேன். ஒரு சம்மந்தம் ஒரு விஷயம் பேசும்போது கரெக்டாக ஆடி மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடினாலும் ஒரு குரல் பதிவு பண்ணியிருந்தேன். ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உண்டான மாதம் கட்டும் கிடையாது, அது முருகனுக்கு உண்டான மாதம். அதனால் ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுதுட்டு. கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து ஆடி மாதம் முழுவதுமே வந்து ஒரு முருகர் வழிபாடு நடக்கும். எப்படி வழிபாடு நடக்கும்னா, எங்கெங்கேயோ இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து நடந்து வந்து முருகருக்கு வந்து வேல் பூஜை செய்வாங்க உகந்தன்னு ஒரு இடத்துல. இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆடி பிறந்துருச்சு, இப்போ தான் அந்த விழா நடக்க போகுது. உலகம் முழுவதுமே ஆடி மாதம் முருகப்பெருமானுக்கு உண்டான மாதமாக இருந்திருக்கு. அதே மாதிரி முருகர் கோயிலுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை போய் எனக்கு வந்து தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நான் செவ்வாய்க்கிழமை கும்பிட்டு என் வாழ்க்கையே அப்படி சரியாகலை, இன்னும் நான் கஷ்டப்பட அப்படி நினைப்பு இருக்கிறவங்க எல்லாரும் கிடையாது. அந்த எண்ணம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமைக்கு மாற்றி பாருங்கள். வெள்ளிக்கிழமை போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சேஞ்சு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஜோதிடம் ரீதியாக தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் சொன்னாங்க. ஆனால் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் இமய முதல் குமரி வரை எப்போ முருகர் வழிபாடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த 2 நாளும் முருகர் வழிபாடு. ஏன்னா முருகர் வந்து விவசாயத்துக்கு உண்டான கடவுளாக பார்த்துருக்காங்க, பஞ்சபூதலுக்கு உண்டான கடவுளாக பார்த்துருக்காங்க, போருக்கு உண்டான கடவுளாக பார்த்துருக்காங்க. ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு விழா நடக்குதுன்னா முதல் விஷயம் வந்து முருகப்பெருமானுக்கு தான் பண்ணியிருக்காங்க. இப்பயும் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு சில இடத்துல வந்து நம்ம எப்படி இப்போ விநாயகர் முதல் வழிபாடுன்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து முருகன் தான் முதல், அப்புறம் தான் விநாயகராக இருக்கார். ஸோ இது வந்து ஆடி மாதம் முழுவதுமே ஒரு காலகட்டத்தில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி வந்து அம்மன் மாதம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதையும் முருகப்பெருமான் தான் மாற்றுறார். சப்தகன்னிகள் வழிபாட்டை எப்படி முருகர் உருவாக்குனாரோ, எப்படி பெண் சக்தியை வந்து முருகப்பெருமான் வந்து உருவாக்கி கொடுத்தாரோ, அதே போல் ஒரு பழமொழி இருக்குது, ஆடி காற்றுல வந்து அம்மியும் பறக்கும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடி காற்றுல வந்து அம்மியும் பறக்கும். ஸோ அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஆடி காற்றுல வந்து அம்மையும் பறக்கும். அம்மைன்றது ஒரு நோய். இப்போ நம்ம கூழ் ஊற்றும் போது வேப்பிலை கட்டுறோம், கேழ்வரகு உண்டான சத்தான ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்.
அரிசி மாவில் செஞ்ச ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், வெள்ளத்தினால சேர்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், கூழில் வந்து நம்ம முருங்கீரை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி கருவாடு ஏன் கொடுக்குறோன்னா கருவாடு வந்து சூரிய சக்தி. இது எல்லாமே மிகப்பெரிய மருந்தாக ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது கரெக்டாக ஆடி மாதத்துக்கு முன்னாடியும் ஆடி மாதத்துக்கு பின்னாடியும் அம்மை நோய் வந்து அதிகமாக பரவி இருக்கு ஒரு காலகட்டத்தில். அப்போது இந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் உணவாக எடுத்துக்கிறப்போ அந்த அம்மை நோய் வந்து காணாமல் போயிடுது. அதனால தான் ஆடி காற்றுல அம்மையும் பறந்து போகும்ன்ற ஒரு வார்த்தை தான் காலப்போக்கில் அம்மின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அம்மை நோய் வந்து பெரியம்மை சின்னை வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட தொடர்ச்சியாக அந்த அம்மைன்ற வார்த்தை ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் அம்மனுக்கு உண்டான ஒரு விழாவாக தோன்றி அதுக்கு உண்டான இந்த விஷயத்தெல்லாம் படைங்க. ஸோ முருகப்பெருமன் எப்படி அசைவ படையல் படைச்சாங்களோ அதே மாதிரி எல்லா பெண் சக்தி தெய்வங்களும் அசைவ படைச்சிருக்கேன். அதில் இந்த சீ ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுக்கே ஒரு பெரிய சூரிய சக்தி உண்டான ஒரு விஷயம். அது என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் கண்டிப்பாக இயற்கை அனுமதியோடு சொல்கிறேன். ஸோ இது கொடுக்குற எல்லா உணவுகளுமே சப்போஸ் ஐவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவாடுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்க வேற ஒரு குழம்பு போடுவாங்க. அந்த குழம்பு இன்னும் மொச்சக்கட்டை போகிறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு சூரிய சக்தி உள்ள ஒரு பொருள் தான். ஸோ இந்த உணவு ரீதியாக மிகப்பெரிய ஒரு நோயை குணப்படுத்தியிருக்காங்க. அந்த நோயை திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் இப்படி உருவானது தான் அம்மன் வழிபாடு எல்லாமே. ஸோ இது தெய்வ செயல் தான், மனித செயல் கிடையாது, தெய்வ செயல் தான். இந்த தெய்வ செயல் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆடி மாதத்தில் இனிவரும் காலங்களில் இலங்கையில் நடக்கிற அந்த முருகர் வழிபாடு வந்து உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டு அதே சம்மந்தப்பட்ட வழிபாடு எல்லா ஊர்லேயும் நடக்கும். இலங்கை கர்நாடகாவும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் வந்து எப்படி அயோத்தியிலேருந்து ராமர் கிளம்பி அவர் வந்து எத்தனையோ இடத்துல வந்து கடந்து போகிறாரு. ஆனால் கர்நாடகாவில் மட்டும்தான் அதிகமாக இருக்கார். இப்போ கர்நாடகன் பெருக்கில் இந்த மண்ணில் தான் ராமர் அதிக காலம் தங்கி இங்கே தான் எல்லாத்துக்குமே திட்டமிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான்ட்ட ஆசி வாங்கி முருகப்பெருமானை வணங்கி தான் அவர் இலங்கை போகிறார். இங்கே அவர் வழிபட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து நான் வந்து சொல்கிற பேர் வந்து யாருக்கும் சரியாக தெரியல. எனக்கு அடைச்ச பேரும் அவங்க சொல்கிற பேர் வேறு இருக்கனால இனி வரும் காலங்களில் அதை நான் தெளிவாக போயிட்டு வந்து நான் சொல்கிறேன். இப்போது பெங்களூர் பயணம் நான் எப்போ திட்டமிட்டனோ அப்போது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இங்கே முருகர் நின்ன கோலத்தில் ஒரு இடத்துல சிலையாக இருக்கார், முருகர் வாழ்ந்து இங்கே சிலையாக இருக்கார், அது கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அது எங்கன்னு தேடுறப்போ அவர் ஒரு பர்வதம் சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதை தேடி என்னோடய முருகர் ஆராய்ச்சி பயணம் போயிட்டுருக்கு. திரும்பவும் நான் மங்களூருக்கு வருவேன், குளூர் முகாமி பார்க்குறப்போ அந்த பயணத்தை தொடருவேன். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதே எஸ்கே பைட்ஸ்லேயே சொல்கிறேன். ஸோ இது வந்து எல்லா காலத்துலேயுமே முருகர் வழிபாடு இருக்குது. குறிப்பாக ஆடி மாதமும் தை மாதமும் எப்படி விவசாயத்துக்கு உண்டான மாதமும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உண்டான மாதமாகவும் கொண்டாடப்பட்டிருக்கு. முருகர் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு விஷயத்துக்குள்ளேயோ அடக்கவே முடியாது. அவர் வந்து ஒரு பெரிய சுப்ரீம் பவராக இருக்கார். கன்னடத்தில் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன். உண்மையிலே அந்த டைரக்டரோட பாதம் தொட்டு நான் வணங்குறேன். ஏன்னா